இறைவனின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். மக்களுடைய விரோத அரசு அதிகாரிகளாக இன்று இங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அரசு அதிகாரிகளை கண்டித்து நடைபெறுகின்ற இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற பேரவை சாவண்ணா என்கின்ற சகோதரர் ஷாகுல் ஹமீத் அவர்களே உள்ளிட்ட போராட்ட குழு தலைவர்களே, எனக்கு பின் உரையாற்ற இருக்கின்ற அரசியல் கட்சிகள், அரசியல் அமைப்புகள், இயக்கங்கள், சமூக சேவை இயக்கங்கள், அனைத்து நிர்வாகிகளே, இங்கு தங்களது கண்டனங்களை பதிவு செய்ய பெருந்திரளாக வருகை புரிந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, எஸ்டிபிஐ கட்சியினுடைய மரியாதைக்குரிய மண்டல தலைவர் தபுரே ஆதம் பாதுஷா அவர்களே, எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாவட்ட தலைவர் சையத் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சிகரமான வாழ்த்துக்களையும் சலாத்தையும் தெரிவித்தவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. அன்பானவர்களே, வடநாடுகளில் மிக பிரசித்தி பெற்ற ஒரு பெயர் இருக்கிறது. அது என்ன பெயர்னா புல்டோசர் பாபா. யூபியை சேர்ந்த யோகி ஆதித்யநாத்திற்கு ஒரு பட்ட பெயரை அங்கே இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அல்ல, மாறாக ஒட்டுமொத்த மதசார்பற்ற மக்கள் அவருக்கு வைத்திருக்கின்ற பெயர் என்னவென்றால் புல்டோசர் பாபா. அந்த புல்டோசர் பாபாவினுடைய அடிவருடிகளாக பின்பற்றுபவர்களாக இன்றைக்கு இங்கே அரசு அதிகாரிகள் தமிழ்நாட்டில் உலா வந்து கொண்டிருக்கின்றார்கள். இது இன்றைக்கு நேற்று நடப்பதல்ல. இந்த வழக்கில் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. அதை நாங்க மதிக்கிறோம், இல்லைன்னு சொல்லல. ஒண்ணு, நீதிமன்றம் அவகாசம் கொடுத்திருக்கணும் மேல்முறையீடுக்கு. இந்த மாதிரி 30ஆம் தேதி நீங்க இடிக்கணும்னு சொல்லி இருந்தா நமக்கு மேல போறதுக்கான ஒரு அவகாசத்தை கொடுத்திருக்கணும். அந்த அவகாசத்தையும் நீதிமன்றம் வழங்கல, நீதிமன்றம் வழங்காது. இன்று நேற்று அல்ல, எப்போது இந்தியா சுதந்திரம் பெற்றதோ அப்போது முதல் நீதிமன்றங்களில் முஸ்லிம்களுக்கு எதிராகத்தான் தீர்ப்பு வந்து கொண்டிருக்கிறது. முஸ்லிம் பக்கம் நியாயம் இருந்தாலும் சரிதான், அதை நான் சொல்லல. ஒட்டுமொத்த இந்திய மக்கள் எல்லோரும் உணர்ந்துள்ளார்கள். பாபரி மஸ்ஜிதினுடைய தீர்ப்பு, பாபரி மஸ்ஜிதில் இப்படிதான் தீர்ப்பு கொடுத்தாங்க. அது சட்டப்படி பாபரி மஸ்ஜித் யாருக்கு சொந்தம் என்பது சரியான ஆவணங்கள் இருந்தாலும் ஆய்வின் அடிப்படையில் அதில் ராமர் கோயில் கட்டப்படவில்லை, ராமர் கோயில் இருந்ததற்கான அடையாளம் இல்லை என்றாலும் ஒரு கூட்டு மனசாட்சியின் காரணமாக அன்றைக்கு அந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு. அப்பவே எஸ்டிபிஐ கண்டிச்சு நாடு முழுவதும் போராட்டங்களை முன்னெடுத்தது. நீதிமன்றங்கள் தங்களுடைய நீதிகளில் இருந்து வலுவிக் கொண்டிருக்கிறது. நீதிமன்றங்களில் நீதிபதிகள் RSS சேர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள் அல்லது RSS சித்தாந்தம் உடையவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே நீதிமன்றங்கள் தங்களை தகவமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அன்றைக்கே எஸ்டிபிஐ வலியுறுத்தியது. அன்பானவர்களே, நீர்நிலையில வீடு கட்டி நிச்சயமாக இது தவறாக இருந்தால் நீங்க பாராபட்சம் இல்லாம நீங்க என்ன செய்யுங்க, நீங்க நீதியை வழங்குங்க. இதே தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய சாஸ்திரா பல்கலைக்கழகம், இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், 2015 தொடங்கப்பட்ட ஒரு வழக்கு. வெறும் 10 ஆண்டுகள்ல அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. 30 ஆண்டுகளாக சாஸ்திரா பல்கலைக்கழகத்தில் ஒரு தீர்ப்பு நடந்துகிட்டு இருக்கிறது. அரசாங்கம் அதற்கு எதிராக, இங்கேயாவது தனி மனிதர்கள், இங்க இருக்கிறவங்க கிராமத்தில் இருக்கக்கூடிய தனி மனிதர்கள் போராடி அவங்க வழக்கு போட்டிருக்கிறாங்க. ஆனா சாஸ்திரா பல்கலைக்கழகத்திற்கு எதிராக வருவாய்த்துறையும் தமிழக அரசும் என்ன செஞ்சிருக்கு, வழக்கு போட்டிருக்கு. 30 ஆண்டுகளாக அந்த வழக்கில் அவர்களுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க முடியவில்லை. அன்பானவர்களே, இதைத்தான் நாங்க எதிர்க்கிறோம். எஸ்டிபிஐ கட்சி ஏன் எதிர்க்குன்னா, நீ பாராபட்சம் காட்டுகிறாய். இதே போலதான் சென்னையில அனகாபுத்தூர்ல அங்க இருக்கக்கூடிய 373 குடும்பங்களுக்கான இடங்களை இடித்து தள்ளினார்கள். அது கூவம் மாற்றங்கரையினுடைய ஓரத்தில் இருப்பதாக. சரி, இந்த பக்கம் இவங்க இருக்கிறாங்க,
அந்த பக்கம் காசா கிராண்ட் இருந்துச்சு. காசா கிராண்டுக்கு மட்டும் எப்படி பட்டா வழங்குனீங்க? அதுவும் கூவாத்துக்கரையுடைய ஓரத்துல தானே இருக்கு. அப்ப அதற்கு பட்டா வழங்குவீர்கள். ஏழை மக்கள் குடியிருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு பட்டா வழங்கவில்லை என்றால் இந்த அரசு அதிகாரிகள் எப்படிப்பட்டவர்கள்? கார்ப்பரேட்டுகளுடைய அடிவருடிகளாகவும் RSS கைக்கூலிகளாகவும் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதில் 2022 மகாத்மா காந்தியினுடைய படுகொலையை கண்டித்து அங்க நினைவு நாள் நடந்து கொண்டிருக்கிறது கோயம்புத்தூர்ல. நான் ஏன் இந்த சம்பவத்தை நான் சொல்றேன்னா, RSS சேர்ந்த அதிகாரிகள் தமிழ்நாட்டில் உள்ள அதிகார இடங்களில் அவர்கள் ஊடுருவிருக்கிறார்கள். இதற்காக முதல்லயே, அதாவது 2021 திமுகவினுடைய ஆட்சி, கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சி அந்த நினைவேந்தலை அவர்கள் அனுஷ்டித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அங்க இருக்கக்கூடிய கமிஷனர் நேரா அங்க இருக்கக்கூடிய ராமகிருஷ்ணன் தலைவர் அவர்களை பார்த்து, கம்யூனிஸ்டுடைய தலைவரை பார்த்து, நீங்க கோட்சேவினுடைய பெயரை சொல்லக்கூடாதுங்கிறார். நாதுராம் கோட்சேவினுடைய பெயரை சொல்லக்கூடாதுங்கிறார். நாதுராம் கோட்சே தான் காந்தியை கொன்றார் என்பதை சொல்லக்கூடாது என்கிறார். அப்ப தமிழ்நாட்டில் RSS கைக்கூலிகள், RSS தேர்ந்தவர்கள் அரசு அதிகாரங்களில் எப்படி ஊடுருவி இருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். இதைத்தான் SCPI கண்டிக்கிறது. ஏன் இது நீங்க வகைப்பாட மாற்ற முடியாதா? வருவாய்த்துறையை மாற்ற முடியும். நீங்க நீதிமன்றம் போக வேணாம், தமிழக அரசு ஆணையிட வேணாம். வருவாய்த்துறை அவர்களுக்கான ஆணையின் கீழே பிரிவு 26 என்ன செய்யலாம்? இந்த வகைப்பாடை மாற்றி அப்பொழுதே பட்டா கொடுக்க முடியும். ஆனால் அவர்கள் பட்டா கொடுப்பதற்கு தயாராக இல்லை. அவர்களுக்கெல்லாம் முஸ்லீம்களை இங்கிருந்து அகற்ற வேண்டும் என்பதுதான். ஏன்னா இங்க ஒரு முஸ்லீம் தான் ஊராட்சி மன்ற தலைவரா வர்றார், இங்க ஒரு முஸ்லீம் தான் வைஸ் பிரசிடென்டா வர்றார். அப்ப முஸ்லீம்கள் இங்க அதிகாரத்துக்கு வர்றாங்க. அப்ப முஸ்லீம்கள் கையில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை பிடுங்க வேண்டும் என்றால் முஸ்லீம்களுடைய வாக்குரிமைகளை பறிக்க வேண்டும். முஸ்லீம்களுடைய வாக்குரிமைகளை பறிக்க வேண்டும் என்றால் இதோ வந்திருக்குது பாருங்க SIR. அந்த SIRல முஸ்லீம்களுக்கு அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்கிறதுக்கு வழி இல்லாமல் செய்ய வேண்டும். இப்ப அங்க இருக்கக்கூடிய அத்துணை குடும்பங்களுக்கும் இன்றைக்கு SIRல வாக்குரிமைகள் பறிக்கப்பட்டு விடும். அன்பானவர்கள், கொஞ்சம் கொஞ்சமாக RSS திட்டமிட்டு இஸ்லாமியர்களை இந்த பூமியில் இருந்து அகற்றுவதற்கான வேலைகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது வெறும் ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கான ஒரு ஆணை அல்ல, மாறாக இங்கே அரசியல் அதிகாரத்தில், இந்த ஊராட்சியில் உள்ள அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை அகற்றுவதற்கான ஒரு அதிகாரம் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அவங்களை இங்கிருந்து அப்புறப்படுத்தணும். முஸ்லீம்கள் அதிகாரத்தில் வரக்கூடாது, முஸ்லீம்களுக்கு எந்த விதமான பலன்களும் கிடைத்து விடக்கூடாது என்பதற்காக இன்றைக்கு அரசு அதிகாரிகள் ரொம்ப மும்முரமாக, இங்க எனக்கு முன் பேசிய ஒருங்கிணைப்பாளர் பேசியது போல, வட்டாட்சியர் வண்டுமுருகன் இங்க ஒருத்தர் இருக்கிறார். அவர் சொன்னது மாதிரி நான் வரும்போது பார்த்த சாலைகள்ல மண்ணெல்லாம் கொண்டு வந்து சாலையில குமிச்சு வைக்கிறார். வட்டாட்சியர் வண்டுமுருகனுக்கு தெரியாது, இந்த மண்ணை நாங்க கையாலேயே தூக்கி அவர் மேலேயே சரிச்சிருவோம். கையாலேயே தூக்கி அவர் மேலேயே சரிக்க முடியும். எங்களால போராட்டங்களை நீங்கள் ஒரு காலமும் நீங்கள் என்ன செஞ்சிட முடியாது. அநீதிக்கு எதிரான போராட்டத்தை நீங்கள் ஒடுக்கிவிட முடியாது என்பதை இந்த அரசு அதிகாரிகளுக்கு நான் இங்கே கூறிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றேன். அன்பானவர்கள், நீங்க என்ன நினைச்சுக்கிட்டீங்க? இங்க இருக்கக்கூடிய இந்த மக்கள் மட்டும்தான் இதற்கான போராட்டங்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இவங்க சுருக்கி இருக்கிறாங்க இந்த போராட்டங்களை, இந்த போராட்டத்தை சுருக்கி இருக்கிறார்கள். இந்த போராட்டத்துக்கான அழைப்பை இவர்கள் வேற தமிழ்நாடு முழுவதும் வேணாம், இங்க தஞ்சை மாவட்ட, தஞ்சை ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டங்கள்ல மட்டும் அறிவிச்சிருந்தா தஞ்சாவூர் மாவட்டங்கள், திருவாரூர் மாவட்டம், நாகப்பட்டினம் முழுவதுமாக ஸ்தம்பித்து போயிருக்கும். அன்பானவர்களே, ஒரு இயக்கம் கூட நடந்திருக்காது. திருச்சியிலிருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் ஒரு வண்டி கூட போயிருக்காது. அன்பானவர்களே, போராட்ட குழு அரசுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் அவர்களுடைய வார்த்தைகளுக்கும் அவர்கள் மரியாதை கொடுத்ததனுடைய விளைவாக அவர்கள் இந்த போராட்டத்தை ரொம்ப சுருக்கமா சுருக்கி இருக்கிறாங்க. சுருக்கமா சுருக்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர்களில் மட்டும் தகவலை சொல்லி நீங்க மட்டும் வந்து கலந்துக்கன்னு சொல்றாங்க. இல்லை என்றால் இவர்கள் மட்டும் இந்த மண்டலம் முழுவதும், எங்களுடைய மண்டல தலைவர் அவர் தபரே ஆலம் பாதுஷா மட்டும் உத்தரவு போட்டிருந்தாருன்னா சாரை சாரையாக தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினத்திலிருந்து மக்கள் வந்து குவிந்திருப்பார்கள். இங்கே ஸ்தம்பித்து போயிருக்கும். அன்பானவர்கள், இந்தியா முழுவதும் அல்ல, உலகம் முழுவதும் இந்த செய்தி பரவி இருக்கும். இருந்தாலும் அவங்க
அரசை மதிக்கிறார்கள், நீதிமன்ற உத்தரவை மதிக்கிறார்கள். ஆகவே அவர்கள் இந்த போராட்டத்தை சுருக்கி தங்களுக்கான கண்டனத்தை இங்கே தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுல மகிழ்ச்சி அடையக்கூடிய விஷயம் என்னன்னா, அல்ஹம்துலில்லாஹ் இந்த போராட்டம் நிச்சயம் வென்றுவிடும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இங்கே வந்திருக்கிறது. என்ன நம்பிக்கை? இதே போலதான் பிஜேபி யாரிடமும் தோத்ததில்லை. பிஜேபி இதுவரைக்கும் எப்படியாவது சூழ்ச்சி செஞ்சு வெற்றியாயிருக்கிறான். ஆனா பிஜேபி கடந்த 10 ஆண்டுகள்ல ஒருத்தங்கள்ட்ட தோத்திருக்கானா 5 முஸ்லிம் கிழவிகள் இடத்தில், வயது முதிர்ந்த எங்களுடைய பாட்டிகள் இடத்தில் பிஜேபி தோல்வியை சந்தித்து இருக்கிறார். டெல்லியில சிஏஏ என்ஆர்சியில அந்த 5 பெண்மணிகள் தான் முதல்ல வந்து ஷாகின் பாக்ல உட்கார்றாங்க. 5 பெண்மணிகளுடைய உள்ளத்தினுடைய உறுதியை அவர்களால் உடைக்கவே முடியவில்லை கடைசி வரைக்கும். அது அந்த போராட்டம் வெறும் ஷாகின் பாக்ல மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் அந்த போராட்டம் பரவியது. அன்பானவர்களே, பாரதிய ஜனதா கட்சியால இந்த சட்டத்தை வாபஸ் வாங்குவதை தவிர வேற வழி இல்லை என்பத தோல்வியை அவர் தழுவியிருக்கின்றார்கள். ஆனா அதே போல ஒரு போராட்டத்தை விவசாயிகள் முன்னெடுத்தார்கள், அது தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. அந்த சட்டம் இன்னும் முழுமையாக ரத்து செய்யப்படல. அந்த சட்டம் முழுமையாக ரத்து செய்யப்படல. ஆனால் சிஏஏ என்ஆர்சியை பாரதிய ஜனதா கைவிட்டு இருக்கிறது என்றால் பெண்களுடைய போராட்டம் அவ்வளவு வீரியமான போராட்டம். அந்த போராட்டம் தான் இன்றைக்கு இந்த பெண்கள் இங்கே குவிந்திருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த மண்ணுக்கு நீதி நிச்சயமாக கிடைக்கும் அன்பானவர்களே. இதுல முழு நம்பிக்கை இருக்கு. இன்ஷா அல்லாஹ் நாம் எல்லோரும் வெற்றி பெறுவோம் என்றதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அந்த சிஏஏ என்ஆர்சி எடுக்க முடியாதுன்னா இப்ப எஸ்ஆர்ஐ கொண்டு வந்திருக்கிறாங்க. அது எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ண தயாரா இருப்போம். நமக்கு இது ஒண்ணும் புதுசு இல்ல. உலக நாடுகள் முழுவதும் மூமின்கள் மீது எல்லா விதமான கொடுமைகளும் அரங்கேற்றப்பட்டுக் கொண்டேதான் இருக்கின்றது. அதையெல்லாம் எதிர்த்து களமாடி கொண்டுதான் இருப்போம். இதையும் களமாடுவோம். இந்த போராட்ட குழுவுக்கு எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்தவனாக எனது உரையினை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.